ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ளீட்டட் மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு எப்படி யோக் பார்ட் கட் பண்ணணும், அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த ப்ளீட்டட் மேக்ஸிக்கு கீழே இருக்க ஸ்கர்ட் பார்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி கிளாத் எடுக்கிறது, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கீழே இருக்க ஸ்கர்ட் பார்ட்டுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அழகாக நீங்களே உங்களுக்கு இதை வச்சு நீங்களே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம சாரியில இருந்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ சாரீ நமக்கு லென்த்தாக இருக்கும். ஸோ அதில் நமக்கு ஹிப் சைஸ்க்கு எவ்வளோ ஃபேப்ரிக் நமக்கு வேணுன்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ ஃபேப்ரிக் ரெக்குயர்மெண்ட், ஸோ எவ்வளோ ஃபேப்ரிக் நமக்கு தேவை அப்படின்றது. ஸோ டோட்டல் ப்ளீட், ஓகே, டோட்டல் ப்ளீட் இன்டூ ப்ளீட்டோட இன்டேக் ப்ளஸ் உங்கள் வேஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ டோட்டல் ப்ளீட்டுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ உங்கள் வேஸ்ட் ரவுண்டை டிவைடட் பை ப்ளீட்டோட ஸ்பேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ளீட்டோட ஸ்பேஸ்னா, ஸோ ஃபேப்ரிக் இப்படி இருக்கும், நீங்கள் வந்து ப்ளீட் வந்து இப்படி வைக்கிறீங்க. ஓகே, ஸோ இங்கே மேலே தெரியுதுல்ல, ஸோ இதுதான் நமக்கு ப்ளீட்டோட ஸ்பேஸ். ஸோ ப்ளீட்டோட ஸ்பேஸ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோனா 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் 2 இன்ச் அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் 1 இன்ச் வந்து ப்ளீட்டோட ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ப்ளீட்டோட இன்டேக்னா இதிலிருந்து டபுள் த பங்காக இருக்கணும். ஓகே, ஸோ 1னா 2 இருக்கணும், 2க்கு மேலே தான் இருக்கணும். ஓகே, ஸோ கம்மியாக இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ அதனால் ப்ளீட்டோட இன்டேக் நான் 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது வேஸ்ட்டோட ரவுண்டுனா, ஸோ உங்கள் யோக் பார்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்கல்ல, யோக் பார்ட் ஸ்டிச் பண்ணதை எடுத்துக்கோங்க. இங்கே சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருப்போம், அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் சேம் சீம் அலவன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த சைட் சீம் அலவன்ஸை விட்டுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து ஓகே, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு 20.25 இன்ச்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை தான் நான் நோட் பண்ணியிருக்கேன் வேஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ வேஸ்ட் மெஷர்மெண்ட் 20.25 டிவைடட் பை ப்ளீட்டோட ஸ்பேஸ் வந்து 1. ஸோ இதை பண்ணோன்னா எனக்கு 20.25 தான் வரும். ஓகே, ஸோ உங்கள் ப்ளீட்டோட ஸ்பேஸ் என்னவோ அதை வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணி எனக்கு 20.25 வரும். ஸோ இப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டல் ப்ளீட் 20.25 ப்ளீட்டோட இன்டேக் 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். ஸோ 3 ப்ளஸ் வேஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ வேஸ்ட் மெஷர்மெண்ட்னா என்னன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்தோம்ல, அதுதான் வேஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ 20.25 இன்டூ 3, ஸோ 20.25 இன்டூ 3 பண்ணால் எனக்கு 60.75 இன்ச்சஸ் வருது. ஓகே, ப்ளஸ் வேஸ்ட் மெஷர்மெண்ட் ப்ளஸ் வேஸ்ட் 20.25 பண்ணால் எனக்கு 81 இன்ச்சஸ் வருது. ஓகே, ஸோ 81 இன்ச்சஸ் ப்ளஸ் இங்கே நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோமா, ஸோ இந்த பக்கம் 1.5 இன்ச், இந்த பக்கம் 1.5 இன்ச், அப்போ டோட்டலாக 3 இன்ச். அப்போது இது கூட ஸோ 81 ப்ளஸ் 3 ஆட் பண்ணனா எனக்கு 84 இன்ச்சஸ் வருது. ஓகே, ஸோ 84 இன்ச்சஸை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 40 பண்ணணும். ஓகே, ஸோ டிவைடட் பை 40 பண்ணால் 2.1 இன்ச்சஸ். ஓகே, ஸோ 2.1 மீட்டர் நமக்கு தேவை. ஓகே, ஸோ இப்போ நமக்கு 2.1 மீட்டர் தேவைன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபேப்ரிக்கில் 2.1 மீட்டர் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எப்படி ப்ளீட் வைக்கணுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ கீழே இருக்க ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம 2 மீட்டர்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 2 மீட்டர், பேக்குக்கு 2 மீட்டர், டோட்டலாக 4 மீட்டர் நமக்கு தேவை. ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்கர்ட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 33 இன்ச்சஸ். அதாவது உங்கள் ஃபுல் லென்த்லேருந்து யோக் லென்த்தை மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கோ அதோட இன்ச்சஸும், மேலே ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு 1/2 இன்ச், கீழே உங்களுக்கு பார்டர் இல்லைன்னா அதை மடிச்சடிக்கிறதுக்கான இன்ச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ நான் டோட்டலாக 33 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கட் பண்ணிவிட்டு ப்ளீட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு எப்படி ப்ளீட் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்பீங்களா 1.5 இன்ச், அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கிங்லேருந்து நீங்கள் ப்ளீட்டோட ஸ்பேஸ் எவ்வளோ கொடுத்தீங்களோ, ஸோ அதாவது வெளியே தெரியறது எவ்வளோ கொடுத்தீங்களோ அதை வந்து மார்க் பண்ணணும். ஸோ நான் 1 இன்ச் கொடுத்தேன்.
ஃபஸ்ட்டு 1 inch மார்க் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளீட்டோட இன்டெக் 3 inch கொடுத்தேன், அந்த 3 inch மார்க் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி மார்க் பண்ணிகிட்டே போகணும். ஸோ 1 inch 3 inch 1 inch 3 inch மார்க் பண்ணிகிட்டே போகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 1 inch மார்க்கிங்கை எடுத்து இப்படி ப்ளீட் ஆக்கி இந்த 3 inch மார்க்கிங்க்கு மேலே இப்படி வைக்கணும். ஓகே, ஸோ வச்சு பின் பண்ணிக்கோங்க. அகெயின் இந்த 1 inch மார்க்கிங் எடுத்து இந்த 3 inch மார்க்கிங்க்கு மேலே இப்படி வைக்கணும். ஸோ வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ப்ளீட் வச்சு எடுத்துட்டு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கீழேயுமே நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு அயன் பண்ணிங்கன்னா நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளீட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளீட் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ கீழே இருக்க ஸ்கர்ட்டு பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ப்ளீட் வச்சு நீட்டாக அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ மேலேயும் நான் சொன்ன மாதிரி 1 inch 3 inch 1 inch 3 inch மார்க் பண்ணி ப்ளீட் வச்சு பின் பண்ணி அயன் பண்ணியிருக்கேன். ஸோ கீழேயும் சேம் அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு லேயரையும் அயன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அயன் பண்ணி எடுத்துட்டு உங்கள் யோக் பார்ட்டை இந்த மேல் போர்ஷனில் வச்சு பார்க்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்கள் யோக் போர்ஷனை இந்த மேல் போர்ஷனில் வச்சு பார்க்கணும். ஸோ இந்த கார்னரும் அந்த கார்னரும் கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகணும். ஓகே, ஸோ இது கிராஸாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும் போது அது சரியாயிடும். ஓகே, ஸோ கரெக்டாக நான் சொன்ன மாதிரி கேல்குலேட் பண்ணி நீங்கள் ஃபேப்ரிக் எடுக்கிறீங்கன்னா நான் சொன்ன இன்ச்சஸ் வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு பார்ட் வந்து அயன் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு பார்ட் அயன் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஸ்டீம் அயன் கொடுத்து எடுத்திங்கன்னா இது நல்லா ஃபிட்டாக நமக்கு அப்படி நிற்கும். ஸோ ரொம்ப புஃப்னு இருக்க மாதிரி தெரியாது. ஸோ நல்லா ப்ளீட் வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் லைனிங் கிளாத்தை ஏலைன் மாடலில் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஏலைன் மாடலில் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியலனா லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏலைன் குர்த்தி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது நம்ம அயன் பண்ணி எடுத்திருக்க மெயின் ஃபேப்ரிக்கை லைனிங் கிளாத்தோட அட்டாச் பண்ணுறோம். ஓகே, ஸோ ராங் சைட் பக்கமாக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். ஓகே, இப்போ 1/2 inchல ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது எப்படி வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது யோக் பார்ட்டில் நான் சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடாது, ஒரு 1 inch மேலேயே ஸ்டாப் பண்ணி எடுத்துடணும். ஓகே, இப்போது ஸ்கர்ட்டு பார்ட் எப்படி இது கூட அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக் ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு அதோட ரைட் சைட், ஸோ ரைட் சைட் உள்ளே இருக்க மாதிரி வச்சு 1/2 inchல ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஓகே, ஓகே, இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2 சைடுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ சைடு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மேலே யோக் பார்ட்டில் பாதியில் ஸ்டாப் பண்ணி நிறுத்திருக்கோம்ல, அங்கேருந்து கீழே ஸ்கர்ட்டு பார்ட்டில் ஒரு 2 inch 3 inch வரைக்கும் அப்படியே 4 கிளாத்துமே ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 inch 3 inch வரைக்கும் 4 கிளாத்துமே ஒன்றா இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைனிங் கிளாத்தை தனியாக கீழே இருக்க மெயின் கிளாத்தை தனியாக ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறதுல இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்க மெயின் ஃபேப்ரிக் 2 ஃபேப்ரிக் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரு 3 inch மேலே விட்டுட்டு கீழே இருந்து மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனால ஓகே. இல்லை உங்களுக்கு கன்சீலாக வேணும்னா இந்த மாதிரி நம்ம ஷர்ட்டுக்கெலாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ கீழே இருக்க ஃபேப்ரிக்கை எடுத்து ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஷர்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் டைப்ஸ் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா யூடியூப் சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டைப்ஸ் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸில் இருக்கும். ஸோ இப்போது மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஹிப்பு கிட்ட உங்களுக்கு ரோப் வேணும்னா இந்த மாதிரி ரோப்பை ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த யோக் போர்ஷனுக்கும் ஹிப் போர்ஷனுக்கும் சென்டரில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும்.
ஸோ இப்போ கிட்ட பின்னாடி நம்ம கட்டுவோம்ல, அது உங்களுக்கு வேணும்னா ரெடி பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் அதை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் மேலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ கீழே நம்ம அந்த ஸ்கர்ட்டு பார்ட்டில் மெயின் ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்கை உள்ளே தள்ளிட்டு, ஓகே, ஸோ நல்லா உள்ளே தள்ளிட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் அப்படியே 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கர்ட் போர்ஷனும் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ உங்ககிட்ட ஓவர்லாக் இல்லை, லைனிங் கிளாத்தும் நல்லா ஃப்ளே ஆகிற ஃபேப்ரிக்காக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் சீம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபேப்ரிக்கை வெளியே எடுத்துகிட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் டைப்ஸ் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் சீம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனிங் ஃபேப்ரிக்கை மட்டும் நம்ம கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் நமக்கு கீழே பார்டர் இருக்குது. ஸோ அதை நம்ம மடித்து ஸ்டிச் பண்ண வேணாம். ஸோ பார்டரோடு அப்படியே விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோன்னா இது நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 1 ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி இதை ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்லுக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்லுக். ஸோ நீங்கள் நல்லா நீட்டாக அயன் பண்ணி அந்த ப்ளீட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரெஸ் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அயனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நல்லா நீட்டாக அயன் பண்ணி ப்ளீட் வைங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ளீட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டான ப்ளீட் எடுத்து அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. டைலரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.